அனைவருக்கும் வணக்கம். குறள் நெறி திருக்குறள் கிளாஸுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. வழக்கம் போல் புதிய உறுப்பினர்களை மெம்பர்களை வரவேற்கிறதுல நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க கிளாஸுக்கு, நல்லாயிருக்கும், உபயோகமாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். குறளுக்குள்ளே போகலாம். திருக்குறள் முதலாம் அத்தியாயம் கடவுள் வாழ்த்தில் 7 குறள் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். 8வது குறளுக்கு இப்போ நம்ம போகிறோம். அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. இதுவும் கிட்டத்தட்ட சிம்பிளாக தான் இருக்குது. வள்ளுவர் 10 குறள் எழுதுகிறாரு ஒரு அத்தியாயத்தில், ஒரு அதிகாரத்தில். ஆரம்பத்தில் ரொம்ப கடுமையாக இருந்தது மாதிரி இருந்தது. போக 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 குறள்கள் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இதுவும் நான் சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்கும் இதில் மீனிங் எடுத்திருப்பீங்க. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது அப்படிங்கிறது தான் இந்த 8வது குறள். இப்போ இந்த குறளில் நாம் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பார்ப்போம். அறவாளி அப்படின்னு முதல் வார்த்தை வருது. அறவாளிங்கிறது என்ன? அறத்தின்பால் நின்று அறத்தின்பால் வலுவாமல் நிற்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அறவாளி. அந்தணன், இங்கே அந்தணன் அப்படின்றவன், இப்போ நம்ம அந்தணன் அவர் குறிப்பிடுறத நாம் இப்போ இருக்கிற பிராமணர்கள், இந்த புரோகிதர்கள், இவங்களெல்லாம் இந்த வார்த்தைகளை நம்ம போட்டு பார்த்து நம்ம யோசிக்கக்கூடாது. அந்த அந்த காலகட்டங்களில் அந்தணன்றவன் பிச்சை எடுத்து தான் வாழ்க்கை நடத்தினான். அந்தனுடைய மெயின் வேலையே அந்த காலத்தில் கல்வி போதிக்கிறது தான். பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும், கல்வி தான் போதிக்கணும். அரசர்களுக்கு குருவாக இருக்கலாம், அவங்களுக்கு அரச குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி போதிக்கலாம். ஆனால் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த ஒரு இது. அதனால் அந்தணன்றது அப்படிப்பட்ட அந்த கேரக்டர் தான் நீங்கள் இமேஜின் பண்ணணும். இப்போ ப்ரெசன்ட் டேஸில் உள்ள பிராமணர்களை இதில் நீங்கள் பொருத்தி பார்க்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். அறவாளி அந்தணன்னா அறவழியில் நின்று வாழும் அந்தணன் தாழ் சேர்ந்தார் அல்லால். அப்படிப்பட்ட ஒரு அந்தணனின் காலில் பணிந்து வணங்காவிட்டால், இந்த இடத்துலையும் போன குறள் மாதிரி இந்த இடத்துலையும் அல்லால் அப்படின்னு வருது. தாழ் சேர்ந்தார் கல்லால். போன குறள்லையும் இப்படி வந்தது, தாழ் சேர்ந்தார் கல்லால். இந்த குறள்லையும் அப்படி தான் வருது, தாழ் சேர்ந்தார் கல்லால். அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் அப்படின்னா அறவழியில் நின்று காரியம் செய்யும் அந்தணன் அந்தணனுடைய பாதத்தை சேராவிட்டால் பிறவாளி. பிறவாளிங்கிறது இங்கே என்னன்னா இந்த பிறவிக்கடல். பிறவாளி அப்படின்றது பிறவிக்கடல் அப்படின்னு தான் கரெக்டாக தமிழில் அர்த்தம் எடுக்கணும். பிறவிக்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார் அப்படின்ற கூட ஒரு குறள் வரும். அது பிறவாளிங்கிறது இந்த பிறவி கடல், அதாவது இந்த பிறவி பயன் வச்சுக்கிறோமே, இந்த பிறவி கடல் பிறவாளி. நீந்தல் அரிது அப்படின்னா நீந்த முடியாது. அரிதுங்கிறது முடியாது அல்லது இயலாது. இது சாதாரணமாக அரிதுன்றது இப்போ இந்த காலகட்டத்திலையும் அரிதுன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். நீந்தல் அப்படின்றது நீந்துதல், அதாவது கடத்தல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஆற்றுல நீந்துறோம், கடலில் நீந்துறோம், குளத்தில் நீந்துறோம், கம்மாயில் குதிச்சு நீந்துறோம். அது நீந்துதல்ங்கிறதுக்கும் அதே வார்த்தை தான், அதே மீனிங் தான் இருக்குது. இந்த இடத்துல பிறவிக்கடல் நீந்துதல், அதாவது பிறவிக்கடலை கடத்தல். இந்த இடத்துல தண்ணியில் போய்கிட்டு காலை கையை ஆட்டிக்கிட்டு நம்ம நீந்துறது கிடையாது. பிறவிக்கடலை கடத்தல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கட்டணும். நீந்துதல் அரிது. ஆக இங்கே என்ன சொல்ல வர்றாரு, ஸ்ட்ரைட்டாகவே நம்ம மீனிங் போயிடலாம். அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது அப்படின்னா அறவழியில் நின்று காரியம் செய்யும் அந்தணன் பாதத்தை பணியாவிட்டால் பிறவிக்கடல் எலை நீந்தி கடப்பது கடினம் அப்படின்னு இந்த இடத்துல வள்ளுவர் சொல்றாரு.
போன வீடியோவில் ஒரு பகலி கேட்டிருந்தோம், அதாவது விடுகதை கேட்டிருந்தோம். மலர்களில் சிறந்தது எது? உலகத்திலேயே அல்லது எங்கேயும் மலர்கள் அப்படின்ற ஒரு குரூப் எடுத்துக்கிட்டால் அந்த மலர்களில் சிறந்தது எது அப்படின்றதான் நம்முடைய விடுகதையாக இருந்தது. அந்த மலர்களில் சிறந்தது என்ன எதுன்னா பருத்தி பூ. பூக்களில் சிறந்தது பருத்தி பூ. எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா எத்தனையோ மலர், தாமரை இருக்குது, ரோஸ் இருக்குது, மல்லி இருக்குது, கனகாம்பரம் இருக்குது, எத்தனையோ மலர்கள் இருக்குது. ஆனால் பருத்தி பூவை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். பருத்தி பூ ஏன் சொல்கிறோம்னா, இந்த பருத்தி பூவிலிருந்து கிடைக்கக்கூடிய நூலில் உருவாகிற ட்ரெஸ்களை தான் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் அணிகிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. ஆக ஒரு மனிதனுடைய மானத்தை காக்கக்கூடிய தன்மை வாய்ந்த ஒரு பூ எது? மற்ற பூக்களை விட பருத்தி பூ தான் சிறந்தது. இப்போ நம்ம இன்னொரு விடுகதை போடுறோம். இந்த விடுகதைக்கு பதில அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். என்ன விடுகதை அப்படின்னா, அரசர்களிலேயே மிகச்சிறந்த அரசன் யார் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. இந்த புதிருக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், தெரியாதவங்க வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். அந்த வீடியோவோட எண்டில் தான் நாங்கள் இதுக்கான ஆன்சர் வச்சுருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறோம். நன்றி, வணக்கம்.